இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற நான் படிக்க வேண்டியவைகள் என்ன என்ற ஒரு இஸ்லாத்தின் அடிப்படை சம்பந்தமாக போதிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகத்தை மையமாக வைத்து இந்த ஒளிப்பதிவானது செய்யப்படுகிறது. இதனூடாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் மற்றும் தொழுகை முறை சம்பந்தமாக உங்களால் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர். அவர்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு போதித்தவர். அன்னவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கம் 5 கடமைகளின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் சான்று பகர்வது, தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜகாத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது என அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இது சம்பந்தமான அறிவிப்பு புகாரி மற்றும் முஸ்லிம் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அறிவிக்கக்கூடியவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் பற்றி சற்று விவரமாக உங்களுக்கு குறிப்பிடுவதாயின், இதனுடைய முதலாவது அம்சம் உள்ளத்தால் ஏற்று உறுதி பூண்டு வாயினால் மொழிவதினூடாக சாட்சியம் அளிப்பதை குறிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்தவன் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலான ஐம்புலன்களை ஏற்படுத்தி இருக்கின்றான் படைப்பாளன். அந்த அடிப்படையில் அந்த ஐம்புலன்களினூடாக இறைவனை பற்றிய சரியான தேடலில் ஈடுபடக்கூடிய மனிதன் ஈற்றில் தன்னுடைய படைப்பாளனும், தன்னுடைய சக நண்பர்கள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள், என் உலக மக்கள் அனைவருடைய படைப்பாளனும் ஒரே ஒரு கடவுள் தான் என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கடவுள்தான் இந்த உலகத்தின் அனைத்து நிகழ்வுகளுக்கும் முக்கிய காரணகர்த்தாவாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதையும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த கடவுளை ஏற்று வழிபாடுகள் செய்வதற்கான ஒரு மார்க்கம் எங்கே என்று தேடக்கூடிய மனிதனுக்கு இஸ்லாம் மாத்திரமே ஒதுங்கும் தளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனைகளில் மிக முக்கியமான போதனை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்து ஒரு நாளில் அழிவின் விளிம்புக்கு, மரணத்தை நோக்கி அவனை நகர்த்துவதும் ஒரே ஒரு கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த
இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த அழகிய அடிப்படை விதி என்பது அகிலத்தார் அனைவரையும் ஒன்று சேர்க்க வல்ல ஒரு விதிமுறையாக, ஒரு வழிகாட்டலாக, ஒரு அடிப்படை போதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல், அவரவர்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஐதீகங்கள், நம்பிக்கைகளுக்கு ஏற்றாற்போல் மனிதர்கள் தங்களுக்கென தாங்களாகவே கடவுள்களை உருவாக்கி கொண்டு வணங்கி வழிபடக்கூடிய காட்சிகளை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஒரு மனிதனுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை, அதை இஸ்லாம் ஒருபோதும் புண்படுத்த கூறவில்லை. அதே நேரத்தில் சத்தியம் எங்கே என்ற ஒரு தேடலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வழிகளையும் இஸ்லாம் அடைக்கவில்லை. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளில் முதலாவது கடமை என்னவென்று சொன்னால், தன்னுடைய சிருஷ்டி, தன்னை படைத்தவன், தன்னை பரிபாலிக்கக்கூடியவன் யார் என்பதை தேடி அப்பேற்பட்ட இறைவனை ஒரே கடவுளாக ஏற்றுக்கொள்ளுதல். அந்த இடத்தில் கலப்படங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வும் கடவுள்தான், இன்னும் பற்பல கடவுள்கள் இருந்து கொண்டிருக்கின்றன என்ற கலப்படமுள்ள ஒரு நம்பிக்கையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய மத நம்பிக்கையை, மத சுதந்திரத்தை இஸ்லாம் உறுதிப்படுத்துகிறது. அவரவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவரவர்களுக்கு வாழ முடியும் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்ற அதே நேரத்தில், சத்தியம் எதுவோ அதை அழகுற தெளிவுபடுத்தியிருக்கக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாம் கூறக்கூடிய கடவுள் கொள்கை என்பது வெறுமனே ஒரு தேசத்தோடு மாத்திரம் சுருங்கி கொண்டது அல்ல, அரேபிய நாடுகளோடு சுருங்கி கொண்டவைகள் அல்ல, மொழிகளோடு, அரபு மொழியோடு சுருக்கப்பட்டவை அல்ல. அதையெல்லாம் தாண்டி அகிலத்தை நோக்கி விரிவுபடுத்தப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையின் அடிப்படையில் இறைவனானது இந்த உலகத்தின் அனைத்து விடயங்களையும் படைத்தவன், அவனே இவைகளை பரிபாலிக்கின்றான், அவனுடைய நாட்டப்படி அனைத்தும் நடைபெறுகின்றன என்ற ஒரு போதனை இஸ்லாத்தினூடாக வழங்கப்படுகிறது. எனவே இது அனைத்து மனிதர்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறதை ஒழிய, வெறுமனே இது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தின் பரவலாக்கத்துக்காக வேண்டி, குறிப்பிட்ட ஒரு தேசத்தின் வல்லமையை எடுத்துரைப்பதற்காக வேண்டி மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தை பற்றி போதனைகளை வழங்குவதற்கு இறைவன் ஆதிகாலம் தொட்டு இறுதி இறை தூதர் வரை காலத்துக்கு காலம் தூதர்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். அத்தூதர்கள் வரிசையில் இறுதியாக வந்தவரே இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய பேர் முஹம்மது. அவர் ஒரே இறை தூதர் என்று மக்களுக்கு முன்னால் தன்னை அறிமுகப்படுத்தவில்லை. மாறாக தானே இறுதி இறை தூதர் என்பதை ஆணித்தனமாக எடுத்துரைத்தார். மேலும் தன்னை ஒரு இறை தூதராகவும் சக மனிதர்களை போன்று ஒரு மனிதராகவுமே அவர் காண்பித்தார். அவ்வாறு அல்லாமல் தன்னை ஒரு இறைவனுடைய பிள்ளையாகவோ, தன்னை ஒரு கடவுளுடைய அந்தஸ்தை அடைந்த ஒரு மனிதராகவோ அவரை அறிமுகப்படுத்தவில்லை.
ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு விடயத்தையும் ஒரு மனிதன் தெளிவான உள்ளத்துடன் ஒரு புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு அதை வாயால் முன்மொழிதலையே இஸ்லாத்தினுடைய முதலாவது அம்சம், அடிப்படை அம்சம் குறிப்பிடுகிறது. இதில் இரண்டு விடயங்கள் கலந்திருக்கின்றன. ஒன்று நம்பிக்கை, இரண்டாவது செயற்பாடு. எனவே இஸ்லாத்தில் இந்த முதலாவது அம்சத்தை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் வெறுமனே வாயளவில் இதை மொழிவதனால் அவர் பல சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். குறிப்பாக நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், செயற்பாடுகள் சார்ந்த விஷயங்களில் பல தெளிவற்ற விதத்தில் பல சந்தர்ப்பங்களில் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கு ஏற்படுகிறது. எனவேதான் இதை பற்றி இவ்வளவு ஒரு நீண்ட விளக்கம் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இந்த அடிப்படை அம்சங்களில் முதலாவது அம்சமாகிய கடவுள் மற்றும் இறுதி தூதர் பற்றி சான்று பகர்வது முதலாவது அம்சம். இதை செய்தவர்கள் முஸ்லிம்களாக கருதப்படுகிறார்கள். முதலாவது அம்சத்தை செய்த ஒரு மனிதன் அதை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது விடயங்கள், அந்த 4 விடயங்களினூடாக தான் ஒரு முஸ்லிம் என்பதை நிறுவ வேண்டும். இந்த 4, 5 அம்சங்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த 5 அடிப்படை அம்சங்களில் எங்கேயும் பிற மனிதர்களை வேதனை செய்ய வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்ற ஒரு போதனை இடம்பெறவில்லை. இந்த 5 அம்சங்களும் ஒரு மனிதனை கடவுளுடன் இணைக்கக்கூடிய, ஒரு மனிதனை கடவுளுடன் அழகிய முறையிலான தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களாக இவைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் கடவுளாக முடியாது. ஒரு மனிதன் அவன் எவராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் அவர் சக மனிதர்களை போன்ற ஒரு மனிதன் என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இந்த 5 அம்சங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 5 அம்சங்களின் விடயத்தில் எவருக்கும் சொல்ல முடியாது, இது எனக்கு தற்பொழுது கடமை கிடையாது, இது எனக்கு என்னுடைய தகுதிக்கு இந்த நிலைகளை தாண்டி நான் வந்துவிட்டேன் என்று எவராவது சொல்வார்களாயின் அது இந்த கொள்கைக்கு முரணான ஒரு கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த அனைத்து கொள்கை முறைகளையும் போதித்த இறுதி தூதர் முஹம்மது நபி அவர்கள் கூட இந்த அம்சங்களை, இந்த 5 விடயங்களையும் பேணி நடந்து கொண்டார் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அருமை சகோதரர்களே, இரண்டாவது அம்சம் என்ன? இரண்டாவது அம்சம் தொழுகையை நிலைநிறுத்துதல். இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கியமான ஒரு கடமையாக தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழுகையை ஏன் முஸ்லிம்கள் அவ்வளவு ஆர்வத்துடன் நிறைவேற்றுகின்றார்கள் என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதற்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான கடமையாக தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் கட்டாயம் தொழ வேண்டும். அந்த தொழுகைக்கு ஒருவனுடைய ஏழ்மை, ஒருவனுடைய வசதி வாய்ப்புகள்
ஒருவனுடைய உடல் பலவீனம் எதுவும் காரணம் சொல்ல முடியாத அளவுக்கான எதையும் காரணம் காட்டி நிறைவேற்றாமல் தவிர்த்து விட முடியும் என்று ஒரு நிலையை அது அடையாது. தொழுகையை வயதுக்கு வந்த அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களும் நிறைவேற்றியாக வேண்டும். இந்த தொழுகையினூடாக மனிதனுக்கு இன்னொரு விடுத்தம், தினந்தோறும் இறைவனை அழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஒவ்வொரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு இடைப்பட்ட காலத்தில் அவனால் இடம்பெறுகின்ற தவறுகளுக்கு இறைவனிடத்தில் மன்றாடி, இறைவனிடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பெண்களில் மாதவிடாய் தீட்டு, அதாவது பெருந்தொடக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியவர்கள், தொழ முடியாதவர்கள் சுத்தமாகும் வரையில், பெண்களில் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் அதிலிருந்து சுத்தமாகும் வரை தொழ முடியாது, பிரசவத்தினால் வெளியேறக்கூடிய இரத்தம் இருக்கக்கூடிய நிலையில் பெண்கள் தொழ முடியாது. இது தவிர மற்ற அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தொழுகைக்கு விதிவிலக்கு கிடையாது. அனைவருமாக நிறைவேற்றியாக வேண்டும். பிறப்பிலே ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தொழாமல் இருப்பதை கண்டு பிற்காலத்தில் இஸ்லாத்தில் இணைந்து கொண்ட ஒருவர் அதை நினைத்து ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தொழுகை என்பது மிகப்பெரிய பாக்கியம். இந்த தொழுகை என்பது ஒருவன் தான் முஸ்லிம் என்பதை நிறுவுவதற்கு ஒரு வாய்ப்பாக, வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பாக்கியம் இல்லாத மனிதர்கள் பிறப்பில் முஸ்லிமாக இருந்தால் என்ன, பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் என்ன, அவர்கள் தொழவில்லை என்பது எங்களை கவலையில் ஆழ்த்தினாலும் நாங்கள் தொழாமல் இருப்பதற்கு அதை காரணமாக கொள்ளக்கூடாது. மாறாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், அவர்களுக்கும் தொழுகையை உணர்த்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். உபதேசங்களே மனிதர்களை பண்படுத்தும். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் 3வது நிலையை அடையக்கூடிய விதிமுறை அல்லது கடமை என்னவென்று சொன்னால், ஜக்காத் கொடுப்பது. ஜக்காத் கொடுத்தல் எனக்கூடிய இந்த அழகிய செயற்பாடானது பொருளாதாரத்தோடு, செல்வத்தோடு, பணத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஜக்காத் என்பது ஏழைகளையும் பணக்காரர்களையும் இணைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜக்காத் என்பது பணக்காரர்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தின் மீது, பொருள்கள் செல்வங்கள் மீது இருக்கக்கூடிய அமோகமான ஆசை குறைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது, அல்லது அதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜக்காத் சரிவர நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஏழ்மை என்பது தலை விரித்தாடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜக்காத் முஸ்லிம்களில் வசதி படைத்தவர்கள் மீது கடமையாகக்கூடிய ஒரு விதிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஜக்காத் கொடுப்பதற்கு தேவையில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வருடத்தின் ஒரு முறை வசதி படைத்தவர்கள் தன்னுடைய சொத்து செல்வங்களில் இருந்து கணக்கிட்டு அதில் 2.5% ஏழை எளியவர்களுக்கு சென்றடையக்கூடிய விதத்திலான ஒரு அமைப்பை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே இந்த விதிமுறையினுடைய, இந்த அடிப்படை போதனையினுடைய, கடமையினுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது.
நான்காவது அம்சத்தை எடுத்துக்கொண்டால் ரமதான் மாதத்தில் நோன்பு பிடித்தல். இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதங்கள் 12 இருந்து கொண்டிருக்கிறது. இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதங்கள் 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களும் அதற்கு அரபியில் தனியான பெயர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பெயர்கள் வரிசையை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தினுடைய முதலாவது மாதமாக முஹர்ரம் என்று சொல்லப்படக்கூடிய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியே தொடர்ந்து சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹர் இப்படி என்று சொல்லி, ரபியுல் ஆஹிர் இப்படி என்று சொல்லி தொடர்ந்து மாதங்களுடைய பெயர் வரிசை இருந்து கொண்டிருக்கிறது. அதில் 9வது மாதத்தின் பெயர் தான் ரமதான். இந்த ரமதான் என்று சொல்லப்படக்கூடிய மாதத்தை ஒரு முஸ்லிம் நோன்பாளியாக அந்த மாதத்தை கழிக்க வேண்டும். அதிகாலையிலிருந்து மாலை வரையில் உணவு, குடிபானங்கள் மற்றும் தாம்பத்தியம் ஆகியவைகளிலிருந்து சம்பூர்ணமாக தம்மை விலக்கி கொண்டு இறை வழியில், அறவழியில் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மனிதனாக மாற வேண்டும் என்பதே இந்த கடமையினுடைய நோக்கமாக, இந்த அடிப்படை போதனையினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு மனிதன் மிக தியாகத்துடன் நிறைவேற்றுகின்றான். இறைவனுக்கு கட்டுப்பட்ட மனிதன் தான் எந்த விதத்திலும் இறைவனுடைய ஏவல்களை எடுத்து நடக்க தயார் என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பானது அது எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், சக்தி உள்ளவர்கள், உடல் ரீதியாக பலவீனப்படாத நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நோன்பை நிறைவேற்ற வேண்டும். உடல் ரீதியாக பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இதை நிறைவேற்றுமாறு வேண்டப்படவில்லை. ஆனால் இந்த நோன்பானது மனிதனுடைய உடல் ரீதியான, உள ரீதியான பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஒரு மனிதனை சுத்திகரிக்கக்கூடிய, பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கடமையாக இந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. சரியான முறையில் நோன்பை நோக்கக்கூடிய மனிதன் இறைவனிடத்தில் மகத்தான ஒரு மனிதனாக மதிக்கப்படுகின்றான். எனவே ரமதானுடைய மாதம் நெருங்கும் பொழுது அதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நோன்பை சரிவர நிறைவேற்ற வேண்டும். இந்த நோன்பு நோக்கக்கூடியவர்களில் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் தவிர, பிரசவத்தினால் இரத்தம் வெளியேறக்கூடிய பெண்களை தவிர மற்ற அனைத்து வயதிற்கு வந்த ஆண்கள், பெண்கள் அனைவருமே நிறைவேற்ற வேண்டும். நோயாளிகளாகவோ பயணிகளாகவோ இருக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து விதிவிலக்கு பெறுகின்றனர். இந்த நோன்பினூடாக ஒரு மனிதன் ஏழைகளுடைய பசியின் கொடுமையை உணர்வதற்கு அது வாய்ப்பளிக்கிறது. வசதி வாய்ப்பு செல்வந்தம் ஒருவரிடத்தில் இருக்கிறது என்பதனால் அவர் நோன்பு பிடிக்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த நோன்பை ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் மறுத்தால், இதர காரியங்களை செய்யலாம், நோன்பை என்னால் பிடிக்க முடியாது என்று சொல்லி அவர் இறைவனுக்கு முன்னால் ஒரு பாவியாக கருதப்படுகின்றார். இதே போன்றுதான் ஏனைய எந்த ஒரு அடிப்படை கடமைகளிலும் ஏதாவது ஒன்றை செயற்படுத்தாது இருந்தால், ஏதாவது ஒன்றை செயற்படுத்தியும் உளரீதியாக வெறுத்தால், மறுத்தால், இந்த கொள்கையிலிருந்து அவரை வெளியே அனுப்பக்கூடியதாக, வெளியேற்றக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தினுடைய கடமைகளில் இன்னும் ஒரு முக்கியமான கடமையாக
ஹஜ் செய்வது இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ் செய்வதற்காக வேண்டி இறைவன் ஒரு இடத்தை நியமித்து வைத்திருக்கின்றான். அதுதான் சவுதி அரேபியாவில் அமைந்திருக்கக்கூடிய மக்கா நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கஅபா, இறைவனுடைய முதலாவது, இறைவனை வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட முதலாவது இறை இல்லம். இறைவனை வணங்குவதற்காக வேண்டி இந்த பூ உலகத்தில் அமைக்கப்பெற்ற முதலாவது ஆலயம் இன்று நாள் வரை அது இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாலும் உலகம் முடியும் வரையில் அது நிலைத்து நிற்கும் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட அந்த இறை இல்லத்தை இஸ்லாமிய கேலண்டர் அடிப்படையில் 12வது மாதம், அந்த மாதத்தினுடைய பேர் தான் ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய மாதம், துல் ஹிஜ்ஜா என்று அழைக்கப்படுகிறது. அந்த மாதத்தில் அந்த நாட்டில் அந்த நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அல் ஹரம் என்று சொல்லப்படக்கூடிய மிக விசாலமான பள்ளி வாயிலில் முஸ்லிம்கள் ஒன்று கூடுகின்றார்கள். இன்னும் அதை அண்மித்த பகுதிகளில் இறைவனுக்காக பல தியாகங்களுடன் ஆங்காங்கே நகருகின்றார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த கிரியையை செய்வதற்காக வேண்டி மிகப்பெரிய தியாக உணர்வுடன் பல லட்சக்கணக்கான காசி பணத்தை செலவழித்து அந்த இடத்துக்கு வந்து ஒன்று சேருகின்றார்கள். கண்ணியமான முறையில் நடந்து கொள்கின்றார்கள், பொறுமையான முறையில் நடந்து கொள்கின்றார்கள், தியாகத்தோடு நடந்து கொள்கின்றார்கள். சொகுசான வாழ்க்கையை விட்டும் விலகி ஒரு சொற்ப காலம் ஒரு ஏழையினுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கின்றார்கள், தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கின்றார்கள். இதை இறைவன் ஒரு தியாகமாக கருதுகின்றான். சோனபதிக்குள் நுழைவதற்காக வேண்டி தகுதி பெறக்கூடிய மனிதர்களில் இந்த கிரியையை நிறைவேற்றக்கூடியவர்களை இறைவன் மாற்றுகின்றான். இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் ஹஜ் செய்வது என்பது. எனவே இந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த விடயங்களை திரும்ப ஒரு முறை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். முதலாவது அம்சம், படைப்பாளனை இறைவனாக ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுதல், ஒரே கடவுளாக ஏற்றுக்கொள்ளுதல், அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களில் இறுதி தூதரை நபியாக ஏற்று அவரை பின்பற்றுவது முதலாவது அம்சம். இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துதல், மூன்றாவது ஜக்காத்து கொடுத்தல், நான்காவது நோன்பு பிடித்தல், ஐந்தாவது ஹஜ் செய்வது. இந்த 5 கடமைகளையும் சரிவர நிறைவேற்றுவதனூடாக ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பாதையை சுவனத்தை நோக்கிய பாதையாக மாற்றிக்கொள்வதற்கு முடியும். எனவே இதை பற்றி நாங்கள் படிப்போம், இதை பற்றி நாங்கள் விசாரிப்போம், வினவுவோம், தெளிவுகளை பெற்று சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வதற்கும் மாறுவதற்கும் நாங்கள் முயற்சி செய்வோம். இறைவனிடத்தில் அதற்காக இருகரமேந்தி பிரார்த்திப்போம். இதை தொடர்ந்து வரக்கூடிய பாடம் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை சார்ந்த 6 விடயங்களையும் விவரிக்கப்படக்கூடிய ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த பாடத்திலும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.